வீடியோவில் கோழி சம்பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இது எல்லாத்தையும் இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா சுடு தண்ணியில் ஊற போட்டுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, ஒரு செராய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 செராய் மேற்கொண்டு 2 செராய் நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். சட்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 செராய், பெரிய வெங்காயம் 1 டவுன் பண்ணுறேன். நான் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன். அடுத்து அரைச்ச மிளகாலாம் அதில் ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் கூட வச்சுருங்க. இது நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசம்லாம் போகணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. அதில் கோழி சேர்த்துக்கலாம். உப்பு, ஏறக்குறைய ஒரு கோழி இது. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ இதை வேகட்டும். இடையில கிண்டி விடுங்க. நான் தண்ணி ஊற்றவே இல்லை, அவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த கோழியில் உள்ள தண்ணி. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கோழி சம்பால் ரெடி ஆயிடுச்சு. நான் அதை ரொம்ப ட்ரையாக எடுக்கலை. இதுவும் நெய் சோறும் தான் இன்றைக்கி சாப்பாடு, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரையாக எடுக்கலை. உங்களுக்கு வேணுமா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஃப்ளேம் கூட வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இப்போ இந்த பானியை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் சோப் கலராக தெரியுது பாருங்கள். எங்களோட அடுப்புக்கு மேலே எல்லோ லைட் இருக்கும், மஞ்சள் கலர் லைட் இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த சோப் கலர் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்காது.